வணக்கம் ஐயா, பேர் மோகன். நான் இங்கே அயப்பக்கத்தில் இருக்கிறேன். என் சொந்த ஊர் திருச்சி மாவட்டம். எனக்கு இந்த இயக்கத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பிளட் டொனேட் கொடுக்கும்போது தான் உங்களெலாம் எல்லாம் தெரியும். நான் இந்து மதத்துக்காரங்க தான். இறைவன் ஒருவரே அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? மோகன் அண்ணன் என்ன கேட்குறாங்கன்னா, இறைவன் ஒருவன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லி கேட்கிறார்கள். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுடைய முக்கியமான கொள்கை கோட்பாடு இந்த இறைவன் ஒருவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இஸ்லாம் அல்லாத வேற வேற சமுதாயம், வேற மார்க்கமாக இருந்துன்னு சொன்னா அங்கு இறைவன் ஒருவன்கிற ஒரு கொள்கை கோட்பாடு கான்செப்ட் கிடையாது. பல இறைவனை வணங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வேற சமூகமாக இருந்தால் சூரியனை வணங்குறது, அதே போல படைப்பினங்களாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வணங்குறது, பெற்றோர்களை வணங்குவது, நிறைய கடவுள் கொள்கை என்பது இருக்கிறது. அந்த அளவுக்கு நிறைய கடவுள்களை அதிகமாக வணங்குகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. உலகத்துல ஒரே ஒரு இறைவன் தான். நீங்க பல கடவுள் வணங்குற உங்களை நம்ம தப்பா சொல்லல, நீங்க அதை எதுவும் நீங்க நினைச்சிட வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கத்தை நான் சொல்றேன். எங்கள்ல கூட இப்போ எங்க தகப்பனாரை நான் வணங்கினேன்னு வைங்க, அது குர்ஆனுக்கு எதிரானது. எங்கள்ல முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, நாகூர்ல எல்லாம் அடக்கப்பட்ட அந்த பெரியவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அங்க போய் கையாந்தக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா அதுவும் குர்ஆனுக்கு மாற்றமானதுதான். நாகூர்ல அடக்கப்பட்டிருக்கக்கூடியது, ஏர்வாடியிலது, அதே மாதிரி நீங்க நம்ம மவுண்ட் ரோடு தர்காக்கள் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அதுல முஸ்லிம்கள் நிறைய செய்யறாங்க. நீங்க யூடியூப்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா இஸ்லாம்னு நினைச்சாலே தர்காக்கு போறாங்கல்ல, அங்க போய் வணங்குறது. அதே போல ரஜினி சார் கூட என்ன செஞ்சாங்கன்னா ஒரு திருப்பு ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து தர்காக்கு போய் அங்கு வணங்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அஜ்மீர் தர்கா, இந்த தர்கா என்பதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. நீங்க முதல்ல விளங்கிக்கிடணும். ஏன்னா அங்கெல்லாம் பல கடவுள் கொள்கை வருகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா ஒரே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த சூரியனை, இந்த நட்சத்திரத்தை, எல்லா விஷயங்களையும் படைத்து காத்து கொண்டிருப்பது என்பது ஒரு இறைவனை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி இஸ்லாம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகிறது. இதுக்கு சில லாஜிக் வேணா நம்ம சொல்லலாம். பல கடவுள்கள் இருந்தால் அது சரியானதா, அல்லது ஒரு கடவுள் இருந்தால் அது சரியானதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் லாஜிக்கா சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் இப்போ நம்ம மனிதர்கள் இருக்கிறோம். இப்போ நம்ம எலும்பாலையும் ரத்தத்தாலையும் தசையாலையும் இது மாதிரி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல எல்லா மனிதர்களும் இதே மாதிரிதான் இருக்கிறாங்க. பல கடவுள்கள் இருந்திருந்தால் உலகத்தினுடைய படைப்பு பல மாதிரி இருந்திருக்கும், ஒரே மாதிரி இருந்திருக்காது. இப்ப நம்ம ஒரு சீனியை சாப்பிட்டா நமக்கு இனிக்குது, வெள்ளைக்காரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கசக்கவா செய்யுது, அவனுக்கு இனிக்குது. நம்ம ஒரு ஊறுகாவை சாப்பிட்டா அப்படிங்கிறோம், வெள்ளைக்காரன் இல்ல ரொம்ப டேஸ்ட், எங்க கடவுள் எங்களுக்கு ஊறுகாய் சாப்பிட்டா இனிக்கிற மாதிரி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு வெள்ளைக்காரன் சொல்றானா? இல்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு ரெண்டு கை தான், அங்க எங்கேயோ பிறந்திருக்கான், எந்த ஊருன்னே தெரியல, அவனுக்கு ரெண்டு கை தான். இவ்வளவு ஏன் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நான், எனக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கை தான். இப்ப நிகழ்ச்சியின் மூலமா தான் உங்களை பார்த்துட்டு இருக்க, நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒரு பிளானுக்குள்ள நம்ம கொண்டு வந்தது யாரு? யாரோ ஒருத்தன் இருந்துதான் ஒரு பிளானுக்குள்ள அனைவரையும் கொண்டு வர முடியும். இரண்டு கைகள், கால்கள், கண்ணு, மூக்குன்னு சொல்லி அந்த படைப்புகளை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு நபர் இருந்தால்தான் இந்த உலகத்தினுடைய இயக்கம் என்பது சீராக சரியாக இருக்கும். இல்லன்னா நிறைய முரண்பாடு சிக்கல் வரும். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க இந்த பூமி படைக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு, அது சுத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நெஞ்சமா சுத்தல, பல கோடி ஆண்டுகள் சுத்தி கொண்டே இருக்கிறது. அது கரெக்டா சீரா இருக்கு பாருங்க. அது சுத்துற வேகம், அது சந்திரன்ல போய் முற்றது இல்ல, சூரியன்ல போய் முற்றது இல்ல, கரெக்டா இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு நபர் இருந்து அதை கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். இதே நீங்க பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அது என்ன சூரியனை பூமி என்ன சுத்திக்கிட்டே இருக்கிறது, எனக்கு அதிகாரம் இருக்குங்க, நான் வேற மாதிரி முடிவு எடுக்க போறேன் சொல்லுவாரா இல்லையா? உலகம் என்பது சீரா இருக்காது. அப்ப இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டா ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவன் மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, அந்த இறைவனுக்கு யாரும் பெக்கல, யாரும் பிறக்கப்படல, அந்த இறைவனுக்கு தூக்கம் கிடையாது. அந்த ஒருத்தன் கூட சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. தூக்கம்லாம் கிடையாது. குர்ஆனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்கு தூக்கலாம் கிடையாது, தூங்கலாம் மாட்டார். நம்ம தூங்கி ஆகணும், அவர் தூங்கலாம் மாட்டார். இதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அந்த ஓர் இறைவனை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுதுன்னு சொன்னா, அவரு தூங்க மாட்டாரு, அவருக்கு மனைவி மக்கள் பிள்ளை கிடையாது, நித்திய ஜீவன். கடவுள் நித்திய ஜீவன், அந்த ஒரு ஆள் கூட நித்திய ஜீவன். இப்ப நமக்கும் ஜீவன் இருக்கிற ஜீவன் என்னது? உயிர். இப்ப நம்ம உயிருக்கு நித்திய ஜீவனா? நம்ம இல்ல, நம்ம தான் இறந்துடுறோமே. சரி, நம்ம யார கடவுள்னு வணங்குறோமோ அவங்களுக்கு எல்லாம் வரலாறு இருக்கா இல்லையா? நிறைய கடவுள்கள் போட்டோக்கெல்லாம் நம்ம மாட்டிருப்போம். நீங்க அது லேசா கொஞ்சம் வரலாறு தோண்டி பாருங்க. புட்டபர்த்தி, சாய்பாபா, அவங்க வரலாறு இருக்கு. மனிதர்கள், வாழ்ந்து பிறந்து மரணித்த மனிதர்கள். நபிகள் நாயகம் கூட கடவுள் கிடையாது எங்க நம்பிக்கையின்படி.
நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள், சாப்பிட்டு இருக்கிறாங்க, தூங்கி இருக்கிறாங்க, மலை ஜலம் கழிச்சிருக்கிறாங்க, திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய கோபங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படி எல்லா பலகீனத்துக்கு உட்பட்டால்தான் யாரு? நபிகள் நாயகம் உட்பட. அப்ப நபிகள் நாயகம் கூட கடவுள் கிடையாது, புட்டபர்த்தி சாய்பாபாவும் கடவுள் கிடையாது, நபிகள் நாயகம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படியே யார் கடவுள்? அவருக்கு மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, அவர் என்றென்றும் நித்திய ஜீவன், உயிரோடு இருந்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தை கடவுள் ஒரு நாள் அழிச்ச பிறகு எல்லா மனிதர்களும் ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல இறைவன் காட்சி அளிப்பார். அன்னைக்கு பார்க்கலாம். இந்த உலகத்துல கூட அவரை பார்க்க முடியாது. நாங்க அப்படி நம்புறோம். அதனாலதான் சில பேர் கேட்பாங்க, ஏன் உங்க அல்லா கோயில்ல எந்த போட்டோவும் இல்லையே, அல்லாஹ்னா யாரு, எப்படி இருப்பாரு? அல்லாஹ்ங்கிறீங்களே, அல்லாஹ்வுக்கு என்ன வடிவம் இருக்கு சொல்ல முடியுமா? மனுஷன் வடிவத்தை பார்த்தாதான் இறைவனை பார்க்கறதா நினைக்கிறான். மனுஷன் உள்ள என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு வடிவம் இருந்தா பார்க்கிறதுக்கு வசதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மைக்கு, இப்ப நீங்க ஊருக்கு போறீங்க, ஒரு ஆள்கிட்ட சொல்லிங்க, நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன், மைக்ல ஒரு ஆள் பேசினாருங்கிறீங்க. அப்போ அங்க உள்ள ஆளுக்கு அப்புறம் மைக்குன்னா அவருக்கு என்னன்னு தெரியும், ஏற்கனவே அவங்க ஊர்லயும் இருக்கு. இறைவனை பொறுத்த மட்டில் இறைவனை இறைவன் ஒருவன் அல்லான்னு சொன்னா, இறைவனை மாதிரி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும்ல. இந்த ஆலமரம் மாதிரி இறைவன் இருப்பான், இந்த முருங்கை மரம் மாதிரி இறைவன் இருப்பான், அப்படிலாம் கிடையாது. இறைவனை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யல, இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து வைக்கல. இறைவனை உருவம் கொடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் இந்த உலகத்துல ஒரு காட்சி பொருளாக இல்ல. நம்ம இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி பேர் இருக்கிறோம். நமக்கு 2000 கோடி கண்கள் இருக்கிறது. 2000 கோடி கண்கள் இருந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியாது. 2000 கோடி பேர் இருக்கிறோம். நம்ம கண்கள் 2000 கோடி கண் இருக்கு. 2000 கோடி கண்கள் கூட நீங்க உலகத்தை என்ன செய்ய முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. ஆனா இறைவன் ஒருவன் அவ்வளவு வரையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம கண்ணுங்கிறது பலகீனமானது. இப்ப காத்து உங்களால பார்க்க முடியுதா? காத்து அடிக்கிறது தெரிகிறது, பார்த்துருக்கீங்களா? அப்ப நம்ம கண்ணுல ஒரு காத்தை பார்க்க முடியல. இந்த காத்தை படைச்சவன் அவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், நம்ம எல்லாம் பாக்குற மாதிரியா இருப்பான்? அப்போ நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய அளவில் இறைவன் இப்போது இல்லை. இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான், 7 வானத்துக்கு மேல இருக்கிறான். ஒரு ஆள் தான். ஃபர்ஸ்ட் வானம் என்பது அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கா இல்லையா, அது முதல் வானம். அதுக்கு மேல 7 வானம், அதுக்கு மேலதான் இறைவன் இருக்கிறான். நீங்க நட்சத்திரத்தை பாக்கீங்களே, அப்படியே மூக்குத்தி மாதிரி அப்படி மின்னிக்கிட்டே இருக்க, அது சூரியன் மாதிரி பெருசு. அது மாதிரி இருக்கக்கூடிய வானம் தான் முதல் வானம். அதுக்கு மேல 7 வானம், அதுக்கு மேலதான் இறைவன் இருக்கிறான். அங்க இருந்து கொண்டு உங்களை கவனிக்கிறான், நம்மளை கவனிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க அப்படி கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய இறைவனை இங்கே ஒரு வடிவம் கொடுப்பதற்கு ஏற்றால் போல நமக்கு என்ன இல்ல, ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று உலகத்துல இல்ல. இப்போ நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறோம். பார்க்கும்போது மாப்பிள்ளை எப்படிப்பா இருப்பாரு, நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா, நல்ல ஒயிட்டா இருப்பாரு, இப்படி நம்ம சொல்றோம்னு வைங்க. அப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க பொண்ணு அல்லது பொண்ணுடைய குடும்பத்தார் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ இவர் மாதிரி இருப்பாரு, அவர் மாதிரி இருப்பாரு, நம்ம மாமா மாதிரி இருப்பாரு, நம்ம அப்பா மாதிரி இருப்பாருன்னு. அப்போ ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது, அதனால புரிஞ்சுக்கிடுறோம். இறைவனை நீங்க எப்படி சொல்ல முடியும்? இறைவன் எப்படி இருப்பாரு? இறைவன் ரொம்ப பயங்கரமா இருப்பாரு, பூமி மாதிரி இருப்பாரு, சூரியன் மாதிரி இருப்பாரு, சந்திரன் மாதிரி இருப்பாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, சொர்க்கத்திலேயே பேரின்பம் ரொம்ப மகிழ்ச்சியானது எதுன்னு கேட்டா இறைவனை பாக்குறது தான் ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்போ நம்ம சூரியனை பார்த்தா மகிழ்ச்சியாவா இருக்குது, கண்ணு கூசுது. இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? அப்படி இருக்குமா? அப்ப இறைவனை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒன்று கூட உலகத்துல கிடையாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யல, இறைவனை படத்துல நாங்க வரையல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இறைவன் என்பவன் ஒருவன், அவன் தான் அனைத்தையும் கவனிக்கிறான் என்பது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு. வேற சமுதாயத்தில் நிறைய கடவுள் கொள்கைகள் இருக்குது. நம்ம தகப்பனார கூட கடவுளுங்கிறோம், நம்ம தாயை கூட கடவுளுங்கிறோம். என்ன, நம்ம காலத்தில் நம்மள பெத்தவங்க தான் அவங்க மரணிச்சிடுறாங்க. கடவுளுங்க எல்லாம் மரணிக்க மாட்டாரு, அவருக்கு வாழ்க்கை வரலாறு எல்லாம் கிடையாது. நமக்கு நம்ம தகப்பனாருக்கு தான் வரலாறு இருக்கு. அவர் இத்தனாம் தேதி பிறந்தார், இத்தனாம் தேதி இறந்தார். கடவுளுக்கு வரலாறே கிடையாது, அவர் நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவன் என்பவனுக்கு வரலாறு என்பது கிடையாது. நாம் யாரை பல இறைவன்களை வணங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்ன இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது. அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் தான் அப்படி என்பது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு. அதற்கு மாற்றமாக எங்க சமுதாயத்துல நாங்க தர்காக்கள்ல போய் கையேந்தினா கூட குர்ஆனுடைய கூற்றுப்படி என்னதுதான், அது தவறுதான். அங்க தர்கால போய் இறந்து போன ஆள்கிட்ட, இறந்து போன மகானே பெரியாரே நீங்க ஏதாவது எனக்கு செய்யுங்க, எனக்கு நோய் நொடியை நீக்குங்க, எனக்கு வறுமையை போக்குங்க, எனக்கு பிள்ளைய கொடுங்க, எனக்கு வியாபாரத்தில் நல்லதை கொடுங்கன்னு சொல்லி இறந்து போன தர்கால போய் கேட்டா கூட அந்த ஓர் இறைவன், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த ஓர் இறைவனுடைய கொள்கை கோட்பாடுக்கு நேர் மாற்றமானது. புரியுதா உங்களுக்கு? அதனால வேற சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுக்கு மட்டும்தான்
குர்ஆன் மாற்றமா பேச நீங்க நினைக்க கூடாது. எங்க சமூக மக்கத்திலேயே நபிகள் நாயகத்தை கடவுள் என்று நாங்கள் வணங்கினால் கூட அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டுக்கு மாற்றமானதுதான் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, போதனை செய்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹ்